மக்கள் இப்போது பயந்து என்ன நடக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறார்கள். சங்காவும் டோக்ஜாவும் பயந்து யாரோ தோன்றி காப்பாற்றுவார் என்று இன்னும் காத்திருக்கிறார். அவர்கள் அனைவரும் அவர் தனக்கு நன்கு தெரிந்த நிகழ்வுகள் மற்றும் அவருக்கு தெரியாதவை கூட ஒரு பகுதி என்று அவர் நினைக்கிறார். கதை ஒரே நேரத்தில் நடக்கிறது. அவர் கதையை மீண்டும் படிக்க தேட முயற்சிக்கிறார், ஆனால் எந்த முடிவும் கிடைக்கவில்லை. இந்த தொடர் பிரபலமாக இல்லை என்று அவர் நினைக்கிறார், எனவே யாராவது முயற்சித்திருப்பார்கள் என்பது சந்தேகம். அதை சட்டவிரோதமாக பகிர்ந்து கொள்ள திடீரென்று அவருக்கு முன்பு வந்த செய்தி நினைவுக்கு வந்தது. அதில் இணைக்கப்பட்ட கோப்பு இருந்தது. எல்லா கோப்புகளையும் சேமித்து வைக்கும் வாய்ப்பை பெற்றதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அவர் கனவு என்று நினைத்து கண்களை தேய்க்கிறார், ஆனால் அது உண்மைதான். ஆசிரியர் தனது நாவலை அவருக்கு பரிசாக அனுப்பியுள்ளார். Error 500 server error 1-500 that's an error there was an error. Please try again later that ஆசிரியரின் விஷயம். இதற்கிடையில் நிலை சாளரம் புதுப்பிக்கப்பட்டது. TWAC உயிர் பிழைத்து ஒவ்வொருவரும் பெறுகிறார்கள். ஒரு சிறப்பு பண்பு மற்றும் அந்த பண்புடன் இணைக்கப்பட்ட திறன். நாவலைப் போலவே இதுவும் நடக்கிறது என்று அவர் நினைக்கிறார், மேலும் அவர் தனது பண்புகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அவரது பண்பு சாளரம் திறக்க முடியாததைக் கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். இது ஏன் நடக்கிறது என்று அவர் ஆச்சரியப்படுகிறார், மேலும் அவர் தனது பண்புக்கூறு சாளரத்தை அணுக முடியாவிட்டால் அவர் அதை அணுக மாட்டார். Error 500 server error 1-500 that's an error. இருப்பினும் அவர் இணைக்கப்பட்ட கோப்பை முதலில் படிக்க முடிவு செய்தார், மேலும் நிலை சாளரம் தோன்றும். Error 500 server error 1-500 that's an error there was an error. ஓப்பனிங்கை படிக்க ஒரு நிமிடத்திற்கும் குறைவாகவே எடுத்ததால் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். TWAC இன் அத்தியாயம். Error 500 server error 1-500 that's an error there was an error. Please try again later that's all we know. அதனுடன் அவர் ஏன் மிகவும் சங்கடமாக உணர்ந்தார் என்பதை உணர்ந்தார். Error 500 server error 1-500 that's an error there was an error. Please try. உண்மையில் இதற்கு பின்னால் சுரங்கப்பாதை கேபினில் இருந்தது. ஆனால் அவர் கேபின் 387 உள்ள மக்களைப் பற்றி ஆச்சரியப்படுகிறார். கதையில் சங்கா அவனை கூப்பிட்டு அவன் எட்டி பார்க்கும்போது அவர்களை தடுக்க முயற்சிக்க வேண்டுமா என்று கேட்கிறான். சுரங்கப்பாதை கேபின் 387 விரிவடையும் குழப்பம் மற்றும் குழப்பத்தில் 2 பேர் மட்டுமே உயிர் பிழைப்பார்கள் என்பதால் அவர்களுக்கு இது மிகவும் தாமதமானது என்று அவர் நினைக்கிறார். அந்த கேபின் சிறிது நேரத்திற்கு பிறகு நூன் கிம் என்ற மற்றொரு சிறுவன் ஒரு மனிதனை பிடித்துக் கொன்றான் மற்றும் அந்த 2 பேர் யார் என்று டோக்சியாவுக்கு தெரியும். அவர் மக்களை கொல்வதைக் கண்டு சங்கா அதிர்ச்சியடைந்தார், மேலும் டோக்சியா ஒருவேளை இறந்து விடுவார் என்று நினைக்கிறாள். ஹாங்லி மற்றும் நூன் கிம் மட்டுமே உயிர் பிழைப்பார்கள். அவர் உட்பட இந்த கேபினில் உள்ள அனைவரும் இறந்து விடுவார்கள். Error 500 server error 1-500 that's an error there was an error. Please try again later that's all. பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீர்களா? Error 500 server error 1-500 that's an error there. நீங்களும் இறக்க விரும்புகிறீர்களா? அவர் திரு ஹானிடம் வகுப்பறை ஜன்னலை பார்த்தாரா? இராணுவம் காப்பாற்றப் போவதில்லையா என்று கேட்கிறார். அவர்கள் யாராவது இறக்க வேண்டும், அதனால் மற்றவர்கள் வாழ முடியும். இறக்கும் நபர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் கூச்சலிடுகிறார், நாங்கள் இதற்கெல்லாம் மேலாக இருக்கிறோம். சுற்றி பாருங்கள், இது கொலை அல்லது கொல்லப்பட வேண்டிய நிலை. Error 500 server error 1-500 that's an error there. எல்லோரையும் புத்திசாலித்தனமாக சிந்திக்கும்படி அவர் கேட்டுக்கொள்கிறார், ஏனென்றால் அவர்கள் அறிந்த உலகம் விரைவில் முடிவடைகிறது, மேலும் அவர்கள் இந்த புதிய உலகில் பின்பற்ற புதிய விதிகள் வேண்டும். TWAC உலகை ஏற்றுக்கொண்ட முதல் நபர்களில் நூன் கிம் ஒருவர் என்று டோக்சியா நினைக்கிறார், மேலும் அவர்தான் அந்த ஒழுக்க உணர்வை அழித்து விரிசலில் ஆப்பு வைத்தவர். சமூகத்தை ஒன்றாக இணைக்கிறது. லீயும் நிலைமையை கவனித்து அடுத்த 5 நிமிடங்களுக்குள் யாரும் இறக்கவில்லை என நினைக்கிறார். அங்குள்ள அனைவரும் இறந்து விடுவார்கள். இந்நிலையில் டோக்சியா நீண்ட நாட்களுக்கு முன்பு படித்து ஒரு வரியை திடீரென நினைவு கூர்ந்தார். மரணதண்டனை செய்பவர்கள் ஒரே நேரத்தில் மின்சார நாற்காலியின் நெம்புகோலை இழைக்கிறார்கள். Error 500 server error 1-500 that's an error there was an error. நாவலின் அந்த பகுதியை படிப்பது போல் இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வேறு உலகில் இருந்தார்கள். அவர் ஒரு பார்வையாளராக மட்டுமே இருந்தார். அவனால் செய்ய முடிந்ததெல்லாம் நின்று பார்த்துக் கொண்டிருப்பதுதான். பெயரிடப்படாத வயதான பெண் முதல் பலியாகி அவர் கவனக்குறைவாக உலோகங்கள் இருந்தால் கதையின் போக்கில் அவர் வேலை செய்ய அசல் சதி குறைவாக இருக்கலாம். உடன் ஆனால் அவள் இறப்பதை பார்த்துக் கொண்டு நிற்பது நியாயமா என்று யோசிக்கிறான். சங்கா பேச முயல்கிறாள். அவர்கள் அவளை கொல்லப் போகிறார்கள், ஆனால் அவன் அவள் கையை பிடித்து கேட்கிறான். அவள் பொறுப்பற்றவராக இருக்கக்கூடாது, ஏனென்றால் அது ஆபத்தானது. சிலர் தங்கள் வகையை பொருட்படுத்தாமல் பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார், ஆனால் சங்கத்தால் முடியாது. கதையின் போக்கை மாற்றுங்கள், ஏனென்றால் அவர் இந்த உலகில் கதாநாயகி இல்லை. அவர் அவளை அங்கேயே இருக்கச் சொன்னார். இப்போதைக்கு அவள் சொல்வதை செய்யுங்கள். இதை நீங்கள் ஒரு முறை கேட்டால் இனி நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். அவர் தலையிடுவது மிக விரைவில் என்று அவர் நினைக்கிறார். இது அவரது திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை. அவர் பெயர் அல்லது மற்றவர்கள் பயம் அல்லது ஏனெனில் அவர் விரைவில் தலையிடவில்லை. அவர் அவர்களின் காட்டுமிராண்டித்தனமான வழிகளை மன்னித்தார். அவர் சரியான தருணத்திற்காக காத்திருந்தார். அந்த தருணம் திடீரென்று வந்தது. அழிவு. கதவுக்கு பின்னால் அவன் தன் இடத்திலிருந்து ஒரு பெண்ணை கொல்லும் நமனை நோக்கி ஓடுகிறான். மீதமுள்ள 7 நிமிடங்களைக் காட்டும் முக்கிய காட்சி மீண்டும் திரையில் தோன்றும். 32 வினாடிகள் திடீரென புகை காற்றை நிரப்பியது மற்றும் டாக்ஷா நமனை நோக்கி ஓடுகிறது.
நமன் கத்துகிறான், உனக்கு என்ன பிரச்சனை? வயதான பெண்ணை காப்பாற்ற கிம்மை தள்ளியது போல் தோன்றலாம் என்று டோக்ஷா நினைக்கிறார். ஆனால் அது இல்லை. அவர் இலக்கு வைத்திருந்த ஒரே விஷயம், எதையோ தேடி சுற்றும் முற்றும் பார்த்து அது எங்கே என்று யோசிக்கிறார். அது எங்காவது இருக்க வேண்டும். பின்னர் ஒரு குழந்தை தனது பெட்டியை பிடித்து சிறிது நேரம் வைத்திருக்கச் சொல்கிறது. அவர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து, அந்த கிழவியை கொல்வதில்லை என்று சொல்வதை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறார். நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று அர்த்தம். அவள் இறந்த பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள்? காலக்கெடுவுக்குள் எதையாவது கொன்றுவிட்டான் என்பதற்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வாங்குவாயா? அவர் கேட்கிறார். தோகாபே சொன்னது உண்மை என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒருவரை கொல்ல வேண்டும் என்று அர்த்தமா? அடுத்து யாரை கொல்வீர்கள்? அடுத்து உங்களைப் போன்ற தோற்றவர்களை கொல்வோம் என்பது தெளிவாக தெரிகிறது என்று கூறி நமன் சிரிக்கிறார். உங்கள் முறை வருவதற்கு முன் ஏன் கவலைப்பட வேண்டும்? பதிலுக்கு கிம் உங்கள் உயிருடன் சூதாடுகிறார் என்று அவர் கூறுவார் என்று டோக்ஷாவுக்கு முன்பே தெரியும். கொலைகள் ஆகாமல் பிழைக்க ஒரு வழி இருக்கும்போது அவர் கேட்கிறார், நீங்கள் காட்சியை மறந்துவிட்டீர்களா? நீங்கள் ஒரு மனிதனை கொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயிரினங்களை கொல்ல வேண்டும். அவரிடம் ஒரு பெட்டி நிறைய பூச்சிகள் உள்ளன. அவை அனைத்தும் அவனை நோக்கி வருகின்றன. அவற்றை கொல்ல வேண்டும் என்று வெறித்தனமாக மூதாட்டியை கொல்ல அவர்களை தூண்டிய பைத்தியக்காரத்தனம் இப்போது அவன் பக்கம் திரும்புகிறது. எரர் 500 சர்வர் எரர் 1500 that's an error there was an error. Please try again later that's all we know. அவர் எப்போதும் இந்த வகையான நபராக இருந்தால் அவர் பூச்சிகளில் ஒன்றைக் கொன்று எறிவார். காற்றில் உள்ள பெட்டி. இதன் மூலம் முதல் கொலை பணி நிறைவேற்றப்பட்டது. மேலும் அவர் 100 நாணயங்களை போனஸாக பெறுகிறார். இப்போது மக்கள் பூச்சிகளை தேடுகிறார்கள். இன்னும் 3 நிமிடங்கள் உள்ளன. நமன் அவனிடம், ஏன் இப்படி செய்தாய்? நீங்கள் பிழைகளை ஒப்படைத்திருக்கலாம். டாக்ஷா பதிலளித்தார். பெட்டியில் 3 பூச்சிகள் மட்டுமே இருந்தன. எரர் 500 சர்வர் எரர் 1500 that's an error there was an error. Please try again. ஒரு முட்டாள்தனமான காரணத்திற்காக அவர்களின் சரியான மனநிலையில் யாரும் இது போன்ற ஒரு ஸ்டண்டை எடுக்கமா. நேர்மையாக இருங்கள். நாங்கள் எங்கள் உயிருக்காக போராட வேண்டும் என்று நீங்கள் டோக்ஷா கிம் கொடூரமானவர் மற்றும் பரவலானவர் என்று நினைக்கிறார். மேலும் இது போன்ற சூழ்நிலைகளை அனுபவிக்கிறார். அவர் தனது கதாபாத்திர சுயவிவரத்தை செயல்படுத்துகிறார். இப்போது கிம்மின் பண்புகளை அவர் அறிந்திருக்கிறார். DWSA இல் உள்ள கடினமான 15 வயதினரில் பெரும்பாலானவர்களால் நிஜமாகி உறுதியான கனவை கையாள முடியவில்லை. எரர் 500 சர்வர் எரர் 1500 that's an error. பிற்காலத்தில் அவருக்கு மருட்சி அரக்கன் என்ற புனைப்பெயர் வழங்கப்பட்டது. அவர் பேரழிவுக்காக காத்திருந்தார் மற்றும் வழக்கத்திற்கு மாறாக வேகமாக இந்த உலகத்திற்கு தழுவினார். கிம் பின்னர் டோக்ஷாவை தன்னுடன் இணைவதற்கு முன்வருகிறார். டோக்ஷா ஒரு அறிவிப்பை பெறுகிறார். அவர் நமன் கிம்மின் ஆர்வத்தை பெற்றுள்ளார். 2 நிமிடங்கள் மற்றும் 59 வினாடிகள் மீதமுள்ள நிலையில் முக்கிய காட்சி மீண்டும் தோன்றுகிறது. கேபினில் மறுபுறம் சுற்றிலும் நெருப்பு உள்ளது. மக்கள் இன்னும் தேடுகிறார்கள். பூச்சிகளுக்கு நான் தனியாக வேலை செய்கிறேன் என்று கிம்மின் வாய்ப்பை மறுக்கிறார் டோக்ஷா. நமன் கிம்முடன் இணைந்தால் தற்போது உயிர் பிழைப்பது உறுதி என்று அவர் நினைக்கிறார். கிம்மின் எதிர்காலத்தை அறிந்த ஒரு வாசகராக அவர் அவருடன் ஒருபோதும் இணைய மாட்டார். கிம் முன்னோக்கி நகர்ந்து அவரிடம் முடிக்கப்படாத வணிகம் இருப்பதால் அவரது வழியிலிருந்து வெளியேறும்படி கூறுகிறான். பாட்டியுடன் தான் பிடித்து பூச்சியை அவர் தப்பிக்க விட முடியாது. டோக்ஷா அவன் கையை பிடித்ததும் அவன் போகப் போகிறான். கிம் கேட்கிறார், நீங்கள் இப்போது ஹீரோவாக நடிக்க முயற்சிக்கிறீர்களா அல்லது உங்களுக்கு பிளவுபட்ட ஆளுமை இருக்கிறதா? DWSA இல் கிம்மின் பாத்திரத்தை அவர் எவ்வளவு வெறுத்தார் என்பதை டோக்ஷா உணர்ந்தார். மேலும் கிம் தன்னை விடுவித்துக் கொள்கிறார். மக்கள், நீங்கள் என்னை நோய்வாய்ப்படுத்துவது போல. டோக்ஷா ஒரு அறிவிப்பை பெறுகிறார். நமன் கிம் மீதான அவரது தொடர்பு சற்று குறைந்துள்ளது. திடீரென்று கிம் அவரை குத்துகிறார். அவரை நகர்த்தச் சொன்னார். ஆனால் டோக்ஷா ஏமாற்றுகிறார். நினைத்துக் கொண்டார், அவர் அப்படி செய்வார் என்று எனக்கு தெரியும். அந்த நகர்வை செய்யுங்கள். கிம் மீண்டும் அவரை தாக்க முயற்சிக்கிறார். இந்த நேரத்தில் எச்லாட் பண்பின் திறமையை உணர்ந்து டாக்ஷாவால் ஏமாற்ற முடியாது. கிம் தனது திறமையை செயல்படுத்துகிறார். கடுமையான இருண்ட விழிப்புணர்வை முதல் நிலை மற்றும் அவரை தாக்க முயற்சிக்கிறார். ஆனால் டோக்ஷா பக்கமாக நகர்ந்து மீண்டும் ஏமாற்றுகிறது. கிம் தனது புதிய திறமையை ரசிப்பது போல் தெரிகிறது. நான் மிகவும் வலிமையானவன், டோக்ஷா நினைக்கிறார். இதனாலேயே கதாநாயகன் அவரை வேலைக்கு அமர்த்தினார். மனநோயாளியாக இருந்தாலும் அவர் பயனுள்ளவர். நமன் கிம் பற்றிய டோக்ஷாவின் புரிதல் அதிகரித்துள்ளது. மேலும் அவர் தனது திறமையையும் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் தனது தனிப்பட்ட திறமை அனைத்தையும் அறிந்த வாசகரின் பார்வை நிலை 1 மற்றும் அதிசயங்களை திறக்கிறார். இந்த திறமை என்ன? கிம் அவரை மீண்டும் மீண்டும் தாக்க முயற்சிக்கிறார். ஆனால் டோக்கா ஒவ்வொரு தாக்குதலையும் தடுக்கிறார். உங்களுக்கு ஏன் அடிபடவில்லை என்று கேட்டு கோபப்படுகிறார் கிம். அவன் எவ்வளவு முயன்றாலும் அவனால் என்னை வெல்ல முடியாது என்று டோக்ஷா நினைக்கிறாள். கிம் அவரது முகத்தில் குத்த முயற்சிக்கிறார். ஆனால் டோக்கா மீண்டும் ஏமாற்றுகிறார். எரர் 500 சர்வர் எரர் 1500 that's an error there was an error. Please try again later that's all we know. அவன் மனதை படிப்பது போல. கிம் அவரை தரையில் தள்ளுகிறார். ஆவேசமாக தாக்க விரைகிறார். டோக்ஷா என்னால் செய்ய முடியும் என்று நினைக்கிறான். அவருடைய தாக்குதல்களை தடுக்க முடியாது, பதிலடி கொடுக்க முடியாது. அவர் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். காட்சி முடிவடையும் வரை 2 நிமிடங்கள் உள்ளன. காயம்பட்ட மூதாட்டியை பார்த்து அவள் இறந்துவிட்டால் நமன் காட்சியை தீர்த்து விடுவார் என்று நினைக்கிறார். எரர் 500 சர்வர் எரர் 1500 that's an error there was an error. Please try again later. அடுத்த காட்சிக்கு செல்லவும். நமன் தன் கத்தியை எடுத்து சொல்கிறான். நீ அதை செய்வாய் என்று எனக்கு தெரியும். இம்முறை அவர் லெவல் 1 என்ற திறமையான கத்தி சண்டையை பயன்படுத்தி டோக்ஷாவின் இதயத்தை குறிவைத்தார். எரர் 500 சர்வர் எரர் 1500 that's an error there was an error. Please try. இந்த செயல்பாட்டில் அவர் கையில் காயம் ஏற்படுகிறது. அவரது தோல் எரிவதைப் போல உணர்கிறது. டோக்கா வயதான பெண்ணை பிடிக்கும் போது நமன் கோபத்துடன் முணுமுணுக்கிறார். ஆனால் அவரது உடல்நிலை சரியில்லை. அவர் நினைக்கிறார், மரணம் ஒரு மூலையில் உள்ளது. நான் நமன் கிம்மிடம் தோற்றால் நானும் இங்கேயே இறந்து விடுவேன். அவர் நினைக்கிறார்,
இது தகுதியான, வலிமையான இரையின் உயிர் வாழ்வை அடிப்படையாக கொண்ட எளிய உலகம். பலவீனமான மற்றும் உண்மையில் எதுவும் மாறவில்லை. அந்த விதி இப்போது தெளிவாக தெரிகிறது. அவர் உயிர் வாழ வேண்டுமானால் அந்த விதியை கடைபிடிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். கிம் சிரிக்கிறார். இனி ஓடுவதற்கு உங்களுக்கு வலிமை இல்லை. எரர் 500 சர்வர் எரர் 1500. டோக்கா எழுந்து, நீங்கள் நமன் கிம், சானில் உயர்நிலைப் பள்ளியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் மற்றும் பூச்சி முட்டை மற்றும் ஒரு உயிரினம். நமன் ஆச்சரியப்பட்டு, என்ன பேசுகிறீர்கள்? திடீரென்று டோக்கா ஒரு பிழையை எடுத்து அதை நொறுக்குகிறார். இதனால் பல நிலைசாளரங்கள் தோன்றும். ஒரு உயிரினத்தை கொன்றதற்காக அவர் 100 போனஸ் புள்ளிகளை பெறுகிறார். டோக்காவிடம் கேட்கும் அறிவிப்பை பெறுகையில் நமன் அவனை நோக்கி விரைந்து வரும் அவரது கத்தியை பிடிக்கிறான். அவர் இப்போது பெற்ற நாணயங்களை பயன்படுத்த விரும்பினால் அவர் 2700 நாணயங்களை சகிப்புத்தன்மையில் முதலீடு செய்கிறார். அவரது உடல் ஆயுளை கணிசமாக மேம்படுத்துகிறார். நமன் அவனை குத்த முயல்கிறான். ஆனால் டோக்காவின் உடல் மிகவும் இறுக்கமாக இருப்பதால் அவனால் அவனை துளைக்க முடியவில்லை. எரர் 500 சர்வர் எரர் 1500. That's an error. There was an error. Please try again later. That's all. பருவம் எரர் 500 சர்வர் எரர் 1500. That's an error. There was. இன்னும் 57 வினாடிகள் எஞ்சியிருக்கும் நிலையில் நமன் மீண்டும் தாக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவரை காயப்படுத்த முடியவில்லை. கவுண்டவுன் தொடங்குகிறது மற்றும் ஒரு நிலைசாளரம் தோன்றும். அவர்களின் நேரம் முடிந்துவிட்டது. அவர்கள் இப்போது செகவுட்டை தொடர்வார்கள். கிம் நொயின் இறந்துவிட்டார் மற்றும் அவரது உடல் தரையில் கிடத்தப்பட்டது. நோயின் தனது கடைசி தருணங்களில் உதவிக்காக கெஞ்சியதை அவர் நினைவு கூர்ந்தார். மக்களின் உயிர்கள் இன்றியமையாதவை, எனவே நான் அவரை காப்பாற்றுவது மட்டுமே சரியானது. ஆனால் டோக்கா பதிலளித்தார், இவை பழைய உலகில் இருந்தன, ஆனால் இப்போது ஒரு புதிய உலகத்திற்கு புதியது தேவை. விதிகள். நூன் அவரிடம் உதவி கெஞ்சினான். அவன் இறக்க விரும்பவில்லை, ஆனால் டோக்காவால் எதுவும் செய்ய முடியவில்லை. எரர் 500 சர்வர் எரர் 1500. அந்த மக்களை காப்பாற்றி இருக்க முடியும் என்பதால் தானம் அவனை போன்றவன் என்று நூன் சொல்வது சரி என்று நினைக்கிறான். அவர் குற்ற உணர்ச்சி இல்லை என்று சொன்னால் அவர் பொய் சொல்வார். ஆனால் விசித்திரமாக அவரால் இருக்க முடிகிறது. மிகவும் அமைதியாக. அவர் நாவலில் உண்மையில் பங்கு பெறுவதற்கு பதிலாக அதை படிப்பது போல் உணர்கிறார். அவரது பண்புக்கூறு சாளரம் தோன்றி அவர் உட்பட 124 உயிரினங்களை படுகொலை செய்ததாக கூறுகிறது. எரர் 500 சர்வர் எரர் 1500. That's an error. There was an error. எதிர்ப்பு சக்தி இல்லாத உயிரினங்களை கொன்றதால் அவர் பெற்ற நாணயங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துள்ளது. எரர் 500 சர்வர் எரர் 1500. That's an error. There was an. மேலும் அதிகப்படியான படுகொலை காரணமாக சாதனை டெசிமீட்டரையும் அவர் திறந்துவிட்டார். டோக்கா அடிப்படை தெளிவான வெகுமதியாக 300 நாணயங்களை பெற்றுள்ளார். அவர்கள் அறிந்த உலகம் அழிந்து புதிய உலகம் பிறக்கிறது. ரயில் மீண்டும் நகர்கிறது. அவர்கள் இப்போது வீட்டிற்கு செல்லலாம் என்று நிம்மதியடைந்தனர். திடீரென்று பல அரக்கர்கள் வெளியே தோன்றினர். அவர்கள் அழிவைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். எரர் 500 சர்வர். இந்த உலகம் எப்படி அழியும் என்பதை ஒரு வாசகருக்கு மட்டுமே தெரியும் என்பதால் இது கவர்ச்சிகரமானது என்று டோக்கா நினைக்கிறார். எரர் 500 சர்வர் எரர் 1500. That's an error. There was an error. Please try again later. That's all we know. விஷயம் நமக்கு வருகிறது. பாம்பு போன்ற அசுரன் இச்சியோ என்றும் கடல் பாம்பு என்றும் அழைக்கப்படுவதை டோக்கா அறிவார். பின்னர் இது TWSA இல் கிரேடு 7 மான்ஸ்டர் என வகைப்படுத்தப்படும். TWSA உலகம் எல்லாவற்றையும் விட காட்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறது, எனவே எந்த உயிரினமும் தாக்காது. அவை காட்சியின் ஒரு பகுதியாக இல்லாவிட்டால் அவர்கள் இப்போது பாதுகாப்பாக இருப்பதாக அவர் நினை. கேபின் எண் 387 இல் 5 பேர் உயிர் பிழைத்துள்ளனர். எரர் 500 சர்வர் எரர் 1500. That's an error. There was an error. Please try again later. That's all we know. இங்கே என்ன நடந்தது? அவர் கூச்சலிடுகிறார். நான் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே சென்றேன், ஆனால் நீங்கள் மிகவும் குழப்பத்தை உருவாக்கியுள்ளீர்கள். எரர் 500 சர்வர் எரர் 1500. That's an error. There was an error. Please try again later. That's all we know. லீ ஹியூன்சன், ஹான் மயானோ மற்றும் கிம் டோக்ஸா. மொத்தம் 21 நட்சத்திரங்களை பார்த்ததில் டோக்கா மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? நட்சத்திரங்களின் எண்ணிக்கை சேனலில் உள்நுழைந்திருக்கும் பல விண்மீன்களை குறிக்கிறது. விண்மீன் கூட்டங்கள் TWSA மற்றும் தி. இந்த சோகத்தின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரி பிரபஞ்சம் முழுவதிலும் இருந்து காட்சிகளை நேரடி ஒளிபரப்பு செய்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் டோபுவின் சேனல்களை பார்ப்பவர்கள் அவர்கள்தான். இந்த சேனல் இருந்தது. எரர் 500 சர்வர் எரர் 1500. That's an error. There. அசல் கதையில் டோக்கா கன்னியாஸ்திரி கிம் இந்த கேபினில் கிட்டத்தட்ட அனைவரையும் கொன்றார். கன்னியாஸ்திரி கிம்மின் மரணம் காரணமாக 2 விண்மீன்கள் சிறிய விரோதத்தை உணர்கிறார்கள் என்று ஒரு அறிவிப்பு. அவர்களை நோக்கி சில விண்மீன்கள் முடிவை பற்றி கோபமாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். மேலும் இந்த பிழை இருக்கலாம். அவர் கன்னியாஸ்திரி கிம்மை கொன்றதால் நடந்தது. எதிர்பாராத சூழ்நிலையால் அவருக்கு பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படுவதாக ஒரு அறிவிப்பு உள்ளது. ஆய்வு. விண்மீன்களின் விருப்பத் தேர்வுகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதிலிருந்து ஆராயும் போது அவர் இது ஒரு என்று யூகிக்கிறார். அதிகாரப்பூர்வமாக கதையின் ஆரம்பம். அவர் நேற்று தங்கள் நிலையில் இருப்பதாக அவர் நினைக்கிறார், ஆனால் இப்போது அவர்கள் அவரை பார்க்கிறார்கள். இருப்பினும் ஒரு சில விண்மீன்கள் அவரது காட்சியில் ஈர்க்கப்படுகின்றன. மேலும் விண்மீன்கள் உள்ளன. எரர் 500 சர்வர் எரர் 1500. நிச்சயமாக விண்மீன்கள் அவரை வெறுத்தால் சில விண்மீன்கள் அவரை ஆதரிக்கின்றன. எரர் 500 சர்வர் எரர் 1500. That's an error. There was an error. விரைவில் அல்லது பின்னர் அவர்களின் வாழ்க்கையுடன் கட்டணம். இதற்கிடையில் சங்கா அவரை அழைத்து அவர் என்ன நினைக்கிறார் என்று கேட்கிறார். வயதான பெண்ணை காப்பாற்ற முடியாமல் போனதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்கிறான். அவள் அவரிடம் ஏதாவது கேட்க விரும்புகிறாள், ஆனால் பின்னர் அவரிடம் மறக்கும்படி கேட்கிறாள். அதற்கு முன்பு அவனுக்கு நன்றி கூறுகிறாள். அவர் வேண்டுமென்றே கூண்டை பிடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை நோக்கி இருந்தார் என்பது அவளுக்கு தெரியும். பூச்சி. துகாபி மறுத்து
இது ஒரு தற்செயல் நிகழ்வு என்றும் இனி நடக்காது என்றும் கூறுகிறார். அவள் என்ன நினைக்கிறாள் என்று அவனுக்கு தெரியவில்லை, ஆனால் அவள் இந்த குழப்பத்திலிருந்து தப்பிக்கும் அளவுக்கு புத்திசாலி. அவர் சொல்வதை ஒருவேளை புரிந்து கொள்ளலாம். அவரது விருப்பத்தின் காரணமாக சிலர் வாழ்ந்தார்கள், சிலர் இறந்தனர், மேலும் அவர் நன்றிக்கு தகுதியற்றவர். உயிர் பிழைத்தவர்களின் துப்ஜா சிரிக்கிறார். மேலும் பலர் உயிர் பிழைத்தவர்கள் இருப்பதாகவும், ஏனெனில் விண்மீன் கூட்டங்களுக்கு நன்றி கூறுகிறார். அவற்றில் 21 விண்மீன்கள் அவரது சேனலை பார்க்கின்றன. 5 உயிர் பிழைத்தவர்கள் இருப்பதாக துப்ஜா நினைக்கிறார். இதுதான் நினைத்ததை விட அதிகம். அவர் ஒரு தடகள வீரராக இருந்ததால் நேர்மையாக உயிர் வாழ்வார் என்று எதிர்பார்த்தார். Error 500 server error 1500 that's an error there was an error. Please try again later that's all we know. அவர் கதையின் உண்மையான ஹீரோ. அவர் குழந்தையை அழைத்து நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா என்று கேட்டு அவருடன் இணைந்து செயல்படும்படி கேட்கிறார். ஒரு சில விண்மீன்கள் அவரது நற்செயல்களால் ஈர்க்கப்பட்டு பரிசளித்ததாக அவர் அறிவித்துள்ளார். அவருக்கு 200 காசுகள். துப்ஜா வெட்கமற்றது போல் தோன்றினாலும் நானும் வாழ விரும்புவதால் உதவ முடியாது என்று நினைக்கிறாள். அடுத்து நடக்கவிருக்கும் நிகழ்வை கருத்தில் கொண்டு அவர் விண்மீன்களின் கவனத்தை பெற வேண்டும். மற்றும் துகாபி கூறுகையில் இன்று நிறைய பரபரப்பான விஷயங்கள் நடக்கின்றன. அடுத்த கேபினில் இருந்த பையனும் மொத்த நட்கேஸாக இருந்தான். திரு மாண்புமிகு அவரை இப்போது விடுவிப்பீர்களா என்று கேட்க துப்ஜா தன்னை அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறார். நண்பர்களே, ஆனால் அவர் ஏன் அந்த நாளில் சுரங்க பாதையை எடுத்தார் என்று ஆச்சரியப்படுகிறார். ஏனென்றால் அவர் எங்கிருந்து வந்தவர் என்பது ஒரு நல்ல குடும்பம். திரு மாண்புமிகு துகாபி அவர்களை விடுவிக்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் அவர்கள் உண்மையிலேயே விரும்பினால் அவர் அவர்களிடம் அவர் அவர்களை போக அனுமதிக்க வேண்டும். வெளியில் இருக்கும் நிலைமையைக் கண்டு திரு ஹான் அந்த பாம்பை கண்டு பயந்து துகாபி ஈர்க்கப்பட்டார். அவர்களால் இந்த அறைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஆனால் அவர்கள் அனைவரும் உயிர் பிழைத்தனர். முதல் காட்சி மற்றும் பிழைகள் கூட உயிர் வாழ்வதற்கு தகுதியானவை என்பதை நிரூபித்துள்ளன. துப்ஜா அவர்கள் தனக்கு வெட்டுக்கிளிகள் அல்ல என்று நினைக்கிறார். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு வெகுமதி மற்றும் முதல் காட்சிக்கான வெகுமதிக்கு தகுதியானது என்று துகாபி கூச்சலிடுகிறார். அவர்கள் இப்போது விண்மீன்களால் நிதியுதவி செய்ய தகுதி பெற்றுள்ளனர். அவர்கள் அவருக்கு பதிலளிக்கவில்லை. துகாபி அவர்களிடம் ஏன் அவ்வளவு உற்சாகமாக தெரியவில்லை என்று கேட்கிறார். விண்மீன் அல்லது ஸ்பான்சர் என்றால் என்ன என்பதை அறிந்த ஒரே நபர் துப்ஜா மற்றும் துகாபி என்று நினைக்கிறார். அவர்கள் அனைவரும் மிகவும் பலவீனமானவர்கள் என்று கூறுகிறார். இந்த நிலையில் அவர்கள் அடுத்த காட்சிக்கு செல்ல வேண்டுமானால் அவர்கள் பலவீனமான ஒருவரால் கொல்லப்படுவார்கள். Error 500 server ஆனால் அவர்களுக்கு இறங்கும் மற்றும் அவர்களுக்கு நிதியுதவி செய்ய விரும்பும் பெரிய மனிதர்கள் இந்த உலகில் உள்ளனர். Error 500 server error 1500 that's an error there was an error. Please try again later that's all we know. அது மீண்டும் Error 500 server error 1500 that's an error there was. அவர்கள் ஒரு விண்மீனை தேர்ந்தெடுக்கும்படி கேட்கப்பட்டுள்ளனர் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்மீன் அவர்களின் நம்பகமானதாக இருக்கும். ஸ்பான்சர் சங்கா துப்ஜாவை அழைத்து 2 விசித்திரமான விருப்பங்கள் திடீரென்று தோன்றியதாகவும் அவர் பதிலளித்ததாகவும் கூறுகிறார். அவனுக்கு எதுவுமே தெரியாது என்று அவள் அதை ஒரு திறனாய்வு தேர்வாக நினைக்க வேண்டும். Error 500 server error 1500 that's an error there was an error. அவர்களுக்கு ஆதரவை வழங்குபவர்கள் விண்மீன்கள் மற்றும் இப்போது ஸ்பான்சர் தேர்வு. DWSA இன் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று தொடங்கியது. இதில் ஸ்பான்சர் தேர்வு என்பது விண்மீன்கள் யார் என்பது தெரிய வந்துள்ளது. இரட்டை வாரியான சேனல்கள் மூலம் அவர்களை பார்த்து அவர்கள் விரும்பும் ஒரு மனிதரை அவர்களின் அவதாரமாக தேர்ந்தெடுக்கவும் மற்றும் அவர்களுக்கு ஸ்பான்சர். அவரது விஷயத்தில் 4 விண்மீன்கள் அவரை தங்கள் அவதாரமாக ஸ்பான்சர் செய்ய விரும்புகின்றன, ஆனால் அவை ஒருபோதும் இல்லை. அவர்களின் உண்மையான பெயர்களை வெளிப்படுத்துங்கள். TWSA இன் கதாநாயகனுக்கு ஆரம்பத்தில் 5 விருப்பங்கள் இருந்தன. 4 என்பது சிறிய எண் அல்ல. அபிசல் பேய் மற்றும் தோட்டம் போன்ற அவர்களின் புனைப்பெயர்களில் உள்ள குறிப்புகளை பயன்படுத்தி அவர்கள் குறைக்க முயற்சிக்க வேண்டும். அவர்களின் அடையாளங்கள் தானே. அவர் முதலில் அபிசல் கருப்பு சுடர் டிராகனை பார்க்க முடிவு செய்கிறார். மேலும் அவர் ஒரு சக்தி வாய்ந்த உயிரினமாக வழிநடத்துகிறார். விண்மீன் குழு கருப்பு மேகம். அவர் நினைவு கூர்ந்ததில் இருந்து அவரது உண்மையான பெயர் மிகவும் நீளமானது மற்றும் ஸ்பான்சரின் அவதாரம் பெறுகிறது. அவர்களின் சக்தி நிலைக்கு கூடுதல் ஊக்கம். ஆரம்ப காட்சிகளில் அந்த சகிப்புத்தன்மை மற்றும் வலிமையை பயன்படுத்துவது இன்றியமையாதது. அவரை ஸ்பான்சராக தேர்ந்தெடுப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். அவர்கள் விண்மீன் சக்தியை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் புலன்களை இழக்கிறார்கள். அவர்கள் ஒரு மனநோய் கொலையாளியாக முடிவடைவார்கள். நாவலில் மாமூன் கிம்மை ஆதரிக்கும் விண்மீன் இது என்று அவர் உறுதியாக நம்புகிறார். எனவே அவர் ஏன் அவரை தேர்ந்தெடுத்தார் என்று ஆச்சரியப்படுகிறார். அவரை பற்றி அவருக்கு தெரியாது, எனவே அவரை இப்போதைக்கு நிறுத்தி வைக்க முடிவு செய்து பார்க்கிறார். அவரது இரண்டாவது விருப்பம் நெருப்பின் பேய் நீதிபதி மற்றும் பெயரிலிருந்து தீர்ப்பது. ஒருவர் கருதலாம் இந்த விண்மீன் பேய், ஆனால் முரண்பாடாக பேய் என்றால் இந்த விண்மீன் ஒரு பேய் அல்ல. நெருப்பு மற்றும் நீதிபதி என்ற சொற்கள் நிறுவனம் நெருப்பின் மூலம் தீர்ப்புகளை வழங்குகிறது என்பதை குறிக்கிறது. அதாவது அவள் உண்மையில் ஆர்காங்கல் யூரியல். Error 500 server error 1500 that's an error there was an error. Please try again. யூரியல் ஒரு மோசமான தேர்வு அல்ல, ஆனால் அவர் தனது மற்ற விருப்பங்களை முதலில் வெளிப்படுத்துவார். முழுமையான நன்மையின் விண்மீன்கள் சக்தி வாய்ந்தவை, ஆனால் அவை கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன. அவர்கள் நிதியுதவி செய்கிறார்கள். அவர் தனது 3வது விருப்பமான ரகசிய சதித்திட்டத்தை தேடுகிறார், ஆனால் அவர் ஒருபோதும் பார்க்காதது அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. TWSA இல் இந்த விருப்பம் முன்பு இப்போது குறிப்பிடப்பட்ட விண்மீன்களில் ஒன்றாக இருக்கலாம் என்று அவர் நினைக்கிறார். Error 500 server error 1500 that's an error there was an error. Please try again later that's தங்கத் தலையணி. இந்த விண்மீன் ஏற்கனவே ஒரு வாய்ப்பை வழங்கியிருப்பதை அவரால் நம்ப முடியவில்லை. கைதி விண்மீன் ஆரம்பத்தில் எதிர்மறையாக தோன்றலாம், ஆனால் யாராவது கவனம் செலுத்த வேண்டும். சரியான பெயர்ச்சொல் கோல்டன் ஹெட்பெண்டிற்கு. இதன் பொருள் இது உலகின் மிகச்சிறிய சிறை மற்றும் ஹுவாகோ மலையின் உரிமையாளர் வசிக்கிறார்.
கட்டப்பட்ட தலைக்கட்டையின் வலியுடன் மற்றும் தங்க நிறத்துடன் அழகான குரங்கு ராஜா. பார்வை மற்றும் கோபமான கண்கள். Error 500 server error. 1 500 that's an error there was an error. Please try again later. நூற்றுக்கணக்கான அவதாரங்களை தன் கைத்தடியின் ஒரே ஊஞ்சலில் நசுக்கி ஆயிரக்கணக்கானவர்களை ஒழிக்க ஒற்றை மின்னல் கொண்ட அரக்கர்களின் அந்த பத்தியை ஆசிரியர் மிகவும் வலுவாக வலியுறுத்தியதிலிருந்து அவர் இன்னும் தெளிவாக நினைவில் கொள்கிறார். இவ்வளவு சக்தி வாய்ந்த விண்மீன் கூட்டம் ஏன் தன்னிடம் ஆர்வம் காட்டியுள்ளது என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். மகா ஞானியான சொர்க்கத்துக்கு நிகரானவரை தன் ஸ்பான்சராக தேர்ந்தெடுத்தால் தன்னால் முடியுமா என்று யோசிக்கிறார். விரைவில் கதவுகளுக்கு பின்னால் யாரையாவது அடிக்க வேண்டும். அவர்கள் தங்கள் ஸ்பான்சர் தேர்வோடு முடித்துக் கொண்டார்கள். அவர்களில் ஒருவர் மிகவும் செய்ததாக கூறினார். சுவாரஸ்யமான தேர்வு. அவர்கள் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டும் என்றும் அதற்கு தயாராக செல்ல வேண்டும் என்றும் கூறி மறைந்து விடுகிறார். அதற்குப் பிறகு 10 நிமிடங்களில் திரும்பி வருவார் என்று அடுத்த காட்சி. டோக்சியா அனைவரையும் சுற்றி வருமாறு கேட்டுக் கொண்டார். ஹான்லி அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். டோக்சியா தனது யூனிட்டுடன் தொடர்பு கொள்ள முடியாது என்று கருதுவதாக கூறுகிறார். அவர் கவனிக்கிறார். அவர் ஒரு வலுவான பிடியில் இருக்கிறார் மற்றும் அவர் டேங்கர் என்பதால் ஆச்சரியப்பட வேண்டாம் என்று நினைக்கிறார். DWAC இன் ஆரம்ப கட்டங்கள். Error 500 server error. 1 500 that's an error there was an error. Please try again. அவர் இல்லை என்றால் அவர்கள் இப்போது இறந்திருப்பார்கள். திரு ஹானும் தன் தோள்களில் கை வைத்து அவர்களை காப்பாற்றியதற்கு நன்றி கூறுகிறார். டோக்சியா தனது பெயரை இளம் கோஹான் என்று எடுத்துக் கொள்கிறார். ஆனால் அவர் அவரை மிஸ்டர் ஹான் என்று அழைக்கும்படி கேட்கிறார். அவர்கள் வேலையில் இல்லை என்றும் நீங்கள் வேலைக்கு வர திட்டமிடவில்லையா என்று அவரிடம் கேட்கவும் அவர் பதிலளித்தார். இனி முன்பு பூச்சி ஜாடியை தூக்கி இருந்ததற்காகவும் அவரை கடிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். ஏற்றகராதற்கு முன்பு அவரிடம் சொன்னேன். ஆனால் அவர் அவரை வாயை மூடிக்கொண்டு அவர் நினைக்கிறீர்களா என்று கேட்கிறார். நடந்த எல்லாவற்றிற்கும் பிறகு அந்த நிறுவனம் உள்ளது. திரு ஹானுக்கு மட்டும் விழித்தெழுதல் அழைப்பு தேவையில்லை, அனைவருக்கும் தேவை என்று அவர் கூச்சலிடுகிறார். Error 500 server error. 1 500 that's an error there was an error. Please try again later that's all. இப்போது என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் அனைவரும் உணர்ந்துள்ளனர். அவர் நிலைமையை அவதானிக்குமாறும் இன்னும் ஒருவருக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றும் அவர் கேட்டுக்கொள்கிறார். அன்று கோனிங் கூறுகையில் நாவல்களை உள்ளடக்கிய போது அதை பற்றிதான் படிக்கிறேன். இரவு ஷிக் மற்றும் அது உண்மை என்று அவரால் இன்னும் நம்ப முடியவில்லை. என்ன நடக்கிறது என்பதில் குறைந்தபட்சம் ஒருவராவது உறுதியாக இருப்பது நல்லது என்று அவர் கூறுகிறார். இப்போது அவருக்கு ஏதாவது யோசனை இருக்கிறதா என்று அவரிடம் கேளுங்கள். Error 500 server error. 1 500 that's an error there was an error. Please try again later. அங்கிருந்து வெளியேற வேண்டும். அவர் சொன்னதை கேட்டு அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் திரு ஹான் பெரிய பாம்பு அலைவதை நினைவு கூர்ந்தார். வெளியில் மற்றும் அவன் அவரிடம் மனம் விட்டு போய்விட்டாயா என்று கேட்கிறான். அவர்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் ஹான் கூறுகிறார். திடீரென்று அவர்கள் பக்கத்து கேபிளிலிருந்து வெடிக்கும் சத்தம் கேட்கிறார்கள். அவர்கள் என்று நினைக்கிறார். அடுத்த காட்சிக்கு நகர்கிறது. ஆனால் டோகாபி இன்னும் திரும்பி வரவில்லை. அதாவது அந்த கதவின் மறுபக்கத்தில் இருப்பவர். சுரங்கப்பாதை கேபின் 377 இல் உயிர் பிழைத்த ஒரே நபர். அந்த நபர் யார் என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போது அவர் அவர்களிடம் வர முயற்சிக்கிறார். அறை. Error 500 server error. 1 500 that's an error there was an error. Please try again later. அவர்கள் இப்போதே வெளியேறவில்லை என்றால் அடுத்த காட்சிக்கு முன் அவர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள். அந்த நபர் கதவை மோசமாக தாக்குகிறார். அவர் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது என்று மட்டுமே கூறுகிறார். அந்த கதவின் மறுபக்கம் இருப்பது அவர்களின் எதிரி. அந்த நபர் தனது கேபினில் இருந்து அனைவரையும் கொன்று உயிர் பிழைத்தவர் என்று அவர் பதிலளித்தார். இன்னும் அவரை சந்திக்க விரும்புகிறீர்களா என்று அவர்களிடம் கேட்டார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொண்டதாக தெரிகிறது. மேலும் ஹான் அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அங்கு காட்சி முடிந்ததும் கண்ணுக்கு தெரியாத புலம் மறைந்துவிடும் என்றும் அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் நினைக்கிறார். Error 500 server error. இந்த கேபினில் உள்ள சரியான கதவுகளில் இன்னும் 3 அவர்கள் சரிபார்க்கவில்லை. கதவு உடைக்கப்படுவதால் வேலை செய்யும் ஒரு கதவு இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நிலைமை மிகவும் பதட்டமாக தெரிகிறது மற்றும் டோகாபியும் மிகவும் கவலைப்பட்டதாக தெரிகிறது. திடீரென்று அவரை அழைத்து ஒரு திறந்த கதவை காட்டுகிறார். அவர்கள் அதை திறக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கதவு உடைந்திருப்பதை கண்டுபிடித்தார்கள். ஆனால் அது இன்னும் அவர்களால் திறக்க முடியும். அவரிடம் 4700 நாணயங்கள் உள்ளன. மேலும் அவர் தனது நாணயங்களை மீண்டும் பயன்படுத்தி தனது வலிமையை அதிகரிக்க நினைக்கிறார். நேரம். ஆனால் அவரது நாணயங்களை பொறுப்பற்ற முறையில் பயன்படுத்துவது ஆபத்தானது என்பதால் அடுத்து என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும். அவர் ஹான் சாங்கிடம் தனது திறமைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறார் மற்றும் அவரது திறமைகளுக்கான அவரது பண்புக்கூறு சாதனங்களை சரிபார்க்கிறார். அதிர்ஷ்டவசமாக அவரது துணை விண்மீன் மற்றும் பண்புக்கூறுகள் நாவலில் உள்ளதைப் போலவே உள்ளன. மேலும் அவர் தனது பண்புக்கூறு சாதனத்தை திறந்தபோது அவர் தனது திறமைகளை சரிபார்த்திருக்கலாம் என்று டோக்கியா அவர் இராணுவத்தில் இருப்பதால் இப்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருக்க வேண்டும். Error 500 server error. 1 500 that's an error there was an error 500 server error. 1 500 that's an error. டோக்கியா தன்னிடம் கேட்டதை மட்டும் சொல்லிவிட்டு கதவை வலுக்கட்டாயமாக திறக்கிறார். அவரது திறமைகள் வேலை செய்ததில் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைகிறார். மேலும் ஹாங்லி முன்பை விட அவரை நம்பத் தொடங்கினார். களங்கம் பெரிய மலை தள்ளுதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது போல் தெரிகிறது என்று டோக்கியா நினைக்கிறார். சுரங்கப்பாதை கேபின் 377 உடன் இணைக்கப்பட்ட எக்கு கதவு விரைவில் உடைந்துவிடும். ஆனால் அவரது நினைவகம் சேவை செய்தால் அவர் சொல்வது சரிதான். எக்கு கதவு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் வெளியே வரும்போது டோகாபி அவர்களை எதிர்கொள்கிறார். இது நடக்கும் என்று டோஜாவுக்கு முன்பே தெரியும். தான் இருக்கக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லிவிட்டு ஏன் வெளியில் வந்தீர்கள் என்று கேட்டார். பின்வரும் சூழ்நிலைக்கு தயாராகவில்லை. மேலும் திரு ஹானும் அவர்கள் உள்ளே இருக்க வேண்டும் என்று அவரை கத்துகிறார். தனக்கு வேறு வழியில்லை என்றும் அவர்கள் அதிர்ஷ்டசாலி மனிதர்கள் என்றும் அவர் கூறுகிறார். இதனுடன் அவர் இரண்டாவது காட்சியை தொடங்குகிறார்.
அவர்களின் பண்புக்கூறு சாளரங்கள் அவர்களுக்கு முன்னால் தோன்றும் மற்றும் அவற்றின் துணை காட்சி தப்பிக்கும். டோக்கியா ஏற்கனவே இந்த காட்சியை பற்றி அறிந்திருந்தார். ஏதோ சரியில்லை என்றும் அது இடிந்து விழுந்த பாலத்தை காட்டுகிறது என்றும் டோங்கா கூறுகிறார். ஆனால் பாலம் இடிந்து போகவில்லை. அவரை விரைந்து ஓடிவிடும்படி கேட்கிறார். அவர்கள் ரயிலில் இருந்து இறங்கியதால் பாலம் இன்னும் அப்படியே இருப்பதால் சங்கை சரி என்று அவர் நினைக்கிறார். மிக விரைவில் பாலம் நிச்சயமாக இடிந்து விழும் என்பது அவருக்கு தெரியும். அது கைக்கு கீழே போல் தோன்றலாம், ஆனால் அதுதான். விதிகளை சுற்றிச் செல்லாமல் இந்த சூழ்நிலையை அழைக்க முடியாது. அவர்கள் அதை நெருக்கமாக வெட்டுகிறார்கள், ஆனால் பாலம் இடிந்து விடுவதற்கு முன்பு அதை உருவாக்குவார்கள் என்று அவர்கள் திடீரென்று கடலில் புயல் வீசுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். எங்கிருந்தோ ஒரு பெரிய கடல் பாம்பு தோன்றியது. எரர் 500 சர்வர் எரர் 1500 தட்ஸ் அண்ட் டோக்கியா பாலம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அவர்களை ஓடச் சொன்னார். எரர் 500 சர்வர். கதையின் ஆரம்பத்தில் ஆயோசர் அவதாரங்களை பின்தொடர்வதில்லை என்று அவர் நினைக்கிறார். அது அநேகமாக காட்டியது. பாலத்தை அழைக்கும் வரை அவர்களுக்கு இன்னும் 200 கெஜம் மட்டுமே உள்ளது. இந்த வேகத்தில் அவர்கள் பாலத்தை கடக்க முடியும். அது சரிவதற்கு முன் டோகாபி சிரித்துக்கொண்டே, கேம் மிகவும் எளிதாக இருந்தால் அது வேடிக்கையாக இல்லை என்று கூறி அவர்களை சென்றடைந்தார். வேடிக்கை என்னவென்றால் அவர்கள் பாதுகாப்பாக வெளியேறினால் அவர் விஷயங்களை சிறிது அசைத்தார். அவர் முதல் டி வரையிலான காட்சியின் சிரமத்தையும் இறந்தவர்களின் தீய எண்ணங்களையும் அதிகரிக்கிறது. திரும்பி வந்து சுற்றியுள்ள பூமியிலிருந்து கருப்பு இதர் எழுகிறது. எரர் 500 சர்வர் எரர் 1500 தட்ஸ் அண்ட் எரர் தேர் வாஸ் அன் எரர். ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் தட்ஸ் ஆல் வி நோ. பேய் மனிதர்கள் உயிர்த்தெழுந்தனர். அவர்கள் ஆக்சு நிலையத்திற்குள் நுழைந்தனர். ஹான் அவர்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று டோக்கியாவை அழைத்தார். ஜோங்கஸ் அவர்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்துள்ளனர். மேலும் அனைவரையும் கீழே இறங்குமாறு அவர் கேட்கிறார். இதற்கிடையில் பாம்பு அவர்களை நெருங்கி பாலத்தை தாக்குகிறது. அவர்கள் அனைவரும் காயமடைகிறார்கள். டோக்கியா சுயநினைவுக்கு வந்ததும் அதை பார்த்து அதிர்ச்சியடைகிறார். பாலம் இடிந்து விழுந்து ஏராளமானோர் உயிரிழந்தனர். சங்காவும் திரு ஹானும் அவருடைய நிலையை பற்றி அவரிடம் கேட்கிறார்கள். டோக்கியாவுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது இது நடக்கலாம், ஆனால் திரு ஹாங் மற்றும் சங்கா உயிர் பிழைப்பார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஹாங் மற்றும் கிலாங்கும் ஒரே இடத்தில் பாதுகாப்பாகச் சென்றது. இப்போது யாரோ அதை பெற்றுள்ளனர். விண்மீன் ஆசி. விண்மீன் கூட்டத்தின் ஆசீர்வாதம் டோஸ் எக்ஸ் மச்சினா ஐ செயல்படுத்தியது என்று ஒரு பண்புக்கூறு சாளரம் தோன்றுகிறது. காட்சியில் மற்றும் ஆசீர்வாதம் ஒளியின் பாலத்தை உருவாக்குகிறது. ஒரு பண்புக்கூறு சாளரம் தோன்றி பாலத்தை கடக்க முடியும் என கூறுகிறது. ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான மக்கள் அதை கடக்க முயன்றால் அது சரிந்துவிடும். இது தன் மனதில் திடீரென்று தோன்றிய ஆசீர்வாதம் என்பதை சங்கா வெளிப்படுத்துகிறாள். எரர் 500 சர்வர் எரர் 1500 தட்ஸ் அண்ட் எரர் தேர் வாஸ் அன் எரர். ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் தட்ஸ் ஆல் வி நோ. ஒரு பெரிய செலவில் சூழ்நிலையில் அவளை காப்பாற்ற சங்கத்தின் துணை நட்சத்திரம் தலையிட்டதா என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். ஆனால் TWA-யில் கூட இந்த வகையான தலையீடு அரிதானது. அவளது துணை விண்மீனை சரிபார்க்க அவளுடைய பாத்திர சுயவிவரத்தை அவர் செயல்படுத்துகிறார். இருப்பினும் ஒரு எழுத்து சுயவிவரத்தை பயன்படுத்தி அவளது சுயவிவரத்தை உலாவ முடியாது மற்றும் அவளிடம் இல்லை. பதிவு செய்யப்பட்ட எழுத்து விவரக்குறிப்பு. அவரது திறமையால் அவளது சுயவிவரத்தை ஏன் உலக முடியவில்லை என்று அவன் அதிர்ச்சியடைந்து அவளிடம் இருக்கிறானா என்று ஆச்சரியப்படுகிறான். ஒரு சிறப்பு விண்மீன் அவளை ஆதரிக்கிறது அல்லது அவளுக்கு ஒரு மனத்தடை திறன் இருந்தால் திடீரென்று ஏசியே அவரை அழைத்து ஒரு ஜாம்பி அவரை தாக்க முயலும் போது அவரது முதுகை பார்க்கும்படி கேட்கிறார். எரர் 500 சர்வர் எரர் 1500 தட்ஸ் அண்ட் சிந்தனையில் மூழ்க வேண்டிய நேரம் இதுவல்ல என்று அவர் நினைக்கிறார். கருப்பு இதரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிறந்த இனம் அங்கு தோன்றுகிறது. ஒரு காலத்தில் சாதாரண மனிதர்கள் மனித உருவம் கொண்ட பேய்கள் ஜோம்பிஸிலிருந்து வேறுபட்டவை அல்ல, ஆனால் அவை மிகவும் இருக்கலாம். அவர்களின் புரவலர் சக்தி வாய்ந்தவராக இருந்தால் ஆபத்தானது. இந்த நேரத்தில் விகாரி அங்கு நோன் கிம்மில் தோன்றி டோக்ஷா வியக்கிறார். அவனாக இரு. அவர் தனது தனிப்பட்ட திறன்களை செயல்படுத்துகிறார் மற்றும் சர்வ வல்லமையுள்ள வாசகர் பார்வை அங்கு செயல்படுத்துகிறது. இந்த கதாபாத்திரத்திற்கு சுயநினைவு இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. எனவே அவர் தனது சர்வ அறிவை தொடங்குகிறார். வாசகர் பார்வை. அது வேலை செய்யாது என்ற எண்ணம் அவருக்கு உள்ளது. இப்போது அவர்களால் செய்யக்கூடியது பாலத்தை கடந்து செல்வதுதான். எப்படியோ இரட்டை எண்கள். ஆனால் இப்போது அவர்களில் 3 பேர் இருக்கிறார்கள். டோக்ஷா, சங்கா மற்றும் திரு ஹான். அவர்களில் ஒருவர் பின் தங்கி சாக வேண்டும், ஏனென்றால் இரட்டை எண்ணிக்கையில் மக்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு விதி உள்ளது. பாலத்தை கடக்க முடியும். அவர் சங்கை தயாராகி ஓடச் சொன்னார். ஆனால் திரு ஹான் அவளை பிடித்து இழுத்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பாலத்தை கடக்க உள்ளது. அவள் தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சிக்கிறாள், ஆனால் திரு ஹான் அவளை இழுத்துக்கொண்டு பாலத்தின் மீது ஓடுகிறான். அவரை விட்டுச் சென்றதால் டோக்ஷா அதிர்ச்சியடைந்துள்ளார். நெருப்பின் பேய் நீதிபதி தனது தன்னலமற்ற தன்மையால் தீண்டப்பட்டதாக அவர் அறிவிப்பை பெறுகிறார். மேலும் அவருக்கு 100 காசுகளை பரிசாக அளித்துள்ளார். அவர் சங்காவின் பாத்திர விவரத்தை பார்க்க முயன்றார், ஆனால் இன்னும் அதை அடைய முடியவில்லை. ஒரு லீட் ஷிஃப்ட் கால் என்ற களங்கம் நொண்டி வித்தை விண்மீன் கூட்டத்திற்கு சொந்தமானது என்று அவர் நினைக்கிறார். அந்த விண்மீன் அதன் அவதாரத்தை மனத்தடை களங்கத்துடன் கொடுக்கவில்லை. ஒரு களங்கம் என்பது அவதாரங்களுக்கு அவற்றின் விண்மீன்களால் வழங்கப்படும் ஒரு அசாதாரண சக்தியாகும். எனவே திரு ஹானுக்கு அந்த வகையான திறமை இருக்க வாய்ப்பில்லை. சங்கா மற்றும் மிஸ்டர் ஹான் ஆகியோருக்கு அவரது திறமை வேலை செய்யாததற்கு காரணம் அவர்கள் கதாபாத்திரங்கள். அது TWA-இல் தோன்றவில்லை. இதற்கிடையில் நுவாம் கர்ஜித்து அவரை மீண்டும் தாக்க முயற்சிக்கிறார். இந்த நேரத்தில் இன்னும் பல மரபு பிறந்தவர்கள் அவரை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்துள்ளனர். தனியாக பாலத்தை கடக்க முடியாது, ஆனால் ஒரு பிடி பிடித்தால் பாலத்தை கடக்கலாம் என்று நினைக்கிறார். பேய் மற்றும் அவருடன் குறுக்கு. ஆனால் இது வேலை செய்யாது. எரர் 500 சர்வர் எரர் 1500 தட்ஸ் அண்ட் எரர் தேர் வாஸ் அன் எரர். ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் தட். விண்மீன் இந்த கொட்டும் கார்னேஷன் ஆசீர்வதிக்க விரும்புகிறது, ஆனால் யாரும் இல்லை.
டோக்ஷா மரபு பிறந்தவர்களுடன் சண்டையிட்டு அவர்களை தள்ளிவிட முயன்ற போது மற்றவர்கள் அடைந்தனர். Error 500 server error 1 500 that's an error there was an error. Please try again later that's all. எனவே அவர்களை தவிர்ப்பதற்காக அவர் தண்ணீருக்கு அருகில் செல்கிறார். அவர்கள் அனைவரும் கூடி அவரை பின்தொடர்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர் உண்மையில் இறந்து விடுவார் என்று டோக்ஷா நினைக்கிறார். தன்னிடம் ஒரே ஒரு போர்த்திறன் இருந்தால் அது கடினமாக இருக்காது என்று அவர் நினைக்கிறார். அவர் தனது தனிப்பட்ட திறன் புக்மார்க்கை செயல்படுத்துகிறார். மேலும் இது என்ன வகையான திறமை என்று ஆச்சரியப்படுகிறார். உள்ளது பல பண்புக்கூறு சாளரங்கள் செயல்படுத்தக்கூடிய புக்மார்க்குகளின் பட்டியல்களை ஏற்றுவதை காட்டுகின்றன. புக்மார்க் எழுத்துக்களின் பட்டியல் அங்கு தோன்றும் மற்றும் டோக்கியா 3000 அத்தியாயங்களுக்கு மேல் படித்ததாக நினைக்கிறார். DWAC இன் ஆனால் அவர் இந்த திறமை பற்றி எங்கும் படித்ததில்லை. இருப்பினும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அவர் உள்ளுணர்வாக புரிந்து கொண்டு புக்மார்க் எண் 1ஐ செயல்படுத்தினார். புதிய உலகத்திற்கு புதிய விதிகள் தேவை என்று முன்பு யாரும் சொல்லாததை அவர் நினைவு கூர்ந்தார். அவரது முதல் புக்மார்க் தொடங்கும் ஆனால் புக்மார்க் குறைவாக இருப்பதால் நேரம் குறைக்கப்பட்டது. Error 500 server error 1 500 that's கதாபாத்திரத்தை பற்றிய அவரது புரிதல் குறைவாக இருப்பதால் பாத்திரத்திறன்கள் ஓரளவு மட்டுமே செயல்படுத்தப்படுகின்றன. மேலும் அவர் கடுமையான இருண்ட விழிப்பு நிலை ஒன்றை செயல்படுத்துகிறார் மற்றும் நியானை அவரது குத்துச்சண்டையால் தாக்குகிறார். அவர் ஒரே ஒரு தாக்குதலால் அவரை அடித்து நொறுக்குகிறார். நியான் மீண்டும் இறந்து விடுகிறார். அங்கே கண்கள். நண்பகல் கிம் பற்றிய அவரது புரிதல் அதிகரித்துள்ளது. மேலும் அவர் புக்மார்க் எண் 1ஐ செயலிழக்கச் செய்தார். அவர் சப்சினாரியோ எஸ்கேப் மற்றும் சிரம நிலை T என்பதை 10 நிமிடங்களில் சரிபார்க்கிறார். Error 500 server error Error 500 server error 1 500 that's an error there was an error. அவர் மரபு பிறந்தவர்களின் வழியாக நடந்து டோக்கியாவை அணுகி அவர் யார் என்று அவரிடம் கேட்கிறார். இந்த நபருக்கு எதிராக அவர் செல்ல வேண்டுமா என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். ஆனால் அவருக்கு எதிராக அவருக்கு வாய்ப்பு இல்லை. அவரை